இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது சுற்றமான நட்பம். இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேரை பாருங்க, அத்தனை பேரும் ஃப்ரெண்டோட உட்காந்து இந்த கேமரா எடுக்கிறவங்க பார்த்து அப்புறம் குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்து எல்லாம் வந்து பக்கத்துல வந்திருக்காங்க. எல்லாம் அவங்க குழந்தை டான்ஸ் ஆடுறது அவங்க கொண்டாட்டி கொஞ்சம் எழுத்தாளியில் இருக்காங்க. அதான் அது புரிஞ்சு அங்கே உட்காந்து 3 கேமராவை செட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு அம்மாவை ஃபோட்டோ எடுத்து 3 கேமராவை செட் பண்ணி எடுத்துருக்காரு. நண்பன் யாரும் இங்கே வரல. நம்ம சுற்றத்தை பற்றி பேசுவோம். நண்பர்கள் அப்பா தாக்கிறத விட முதல்ல சுற்றத்தை பற்றி பேசுவோம். பாருங்க, பிறந்த குழந்தைக்கு இவன் வந்து ஆசாசியாக வந்து வச்சிருப்பான் மீசையை பெருசா. குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது எங்க குழந்தைக்கு மீசை குத்தி இருக்கும்னு சொல்லிட்டு மீசையை மழுங்க வைப்பான். இது நண்பன் செய்ய மாட்டான். அம்மா என்ன பண்ணுவாங்க, முந்தானை இருக்குல்ல, அந்த முந்தானைய அந்த பின்ன பக்கம் நடந்த குழந்தையோட கைட்டை பார்த்து விடுவாங்க. ஏன்னா இவன் குழந்தை மழை பெஞ்சா குழந்தை நனைஞ்சிட போகுதே, அதுக்கு வந்து இதுக்கு கொடையா இருக்கணும்னு முந்தானையை பிடிச்சவன். பேத்திக்கு தொட்டில் கட்டணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து பத்திரப்படுத்தி வச்சிருந்த பட்டுப்புடவையை பத்திரமா வச்சிருப்பாங்க. எப்போ பேத்திக்கு தொட்டில் கட்டுறதுக்கு பாட்டி. தாத்தா என்ன பண்றாரு, பையன் இங்கேயா துணிய போறானே சொல்லிட்டு மூக்குப்படி மொட்டையை ஓரமாக வைக்கிறாரு. தங்கைக்கு கிரிக்கெட் சேனலை விட்டு கொடுத்துட்டு தான் அண்ணன் வேற ஒரு சேனலை பார்க்குறான். அது பேர் பாசங்க. தனக்கு பிடிச்சது தம்பிக்கு கொடுத்துட்டு அழகு பார்க்கறது தாங்க அக்காவோட பாசம். சொர்க்கத்தை மண்ணில் காட்டுறதே பாசம் நடந்த குடும்பம் தாங்க. சாப்பிட்டேன் என்று அம்மாவிடமும், அப்பா இந்த மாதிரி எப்படி எனக்கு வேலை கிடைச்சது, கவலையே படாது, வேலை கிடைச்ச உடனே உனக்கு முதல் மாதம் சம்பளத்தில் சுடிதார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தங்கைக்கிட்டையும், தம்பிக்கிட்ட எப்படி கவலைப்படாது, நான் உனக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறது. இது மாதிரி ஆசையெல்லாம் குடும்பத்தில் தாங்க வரும். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் ஃப்ரெண்டு என்னதான் ஃப்ரெண்டு வரட்டுமே. ஒன்று சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி, மச்சானுக்கு மிஞ்சின உறவு இல்லை, மிஞ்சின கருப்பும் கிடையாது. ஆனால் எனக்கு கிடையாது கதட்டுருங்க. குமரி மாவட்டத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அவங்கெல்லாம் இந்த முத்துக்குளிக்க போவாங்க. முத்துக்குளிக்க போகும்போது மேலே இருக்கிற கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை மச்சான் கையில் தான் கொடுத்துட்டு போவான், நண்பர் கையில் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அந்த மாவட்டத்தில் யாருக்கா தெரிஞ்சால் தெரியும். அண்ணா அப்படின்னு கூப்பிடு வரும்போது இருக்கிற ஒரு பாசம் வந்து நண்பாக்கு கொடுப்பது வராது. என்னங்க புடலங்க நட்பு 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 சொல்லிட்டே இருக்கிறான். வாட்டிங்க ஆனா ஒன்னா கர்ணனும் துரியோதனும் பயங்கர நட்பு. என்ன நட்பு? மகாபாரதத்துலேயும் ராமாயணத்துலையும் அது நடக்கலாம் நடந்திருக்கலாம். இந்த டாபிக் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் இதுக்கு என்ன சொல்கிறேன், முக்கில் நின்று தம் அடிச்ச தம்முக்கு பற்ற வச்சாங்க இல்லையா, அந்த நெருப்பு ஒன்று எரிஞ்சுட்டு தான் இருக்குள்ள. அது யார் வருவாங்க, இன்னைக்கு ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாக்கா மச்சான் ஒன்று கவலைப்படாத தரடிக்கலாமா, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டியா ஒன்று கவலைப்படாத மச்சான் தரடிக்கலாமா, பாட்டி சேர்த்தா தரடிக்கணும், பாட்டி சாகலைன்னா தரடிக்கணும். பாட்டம்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் வந்து அதில் தான் வந்து நிற்பான். முக்கால்வாசி நண்பர்கள் வந்து வெறும் சந்தோஷத்தில் மட்டும்தான் கலந்துப்பாங்க, நல்லா நோட் பண்ணிங்கனாக்கா. ஆனால் அம்போன்னு நிற்கும் போது ஒரு பிரச்சனை வரும்போது உறவுக்காரன் மட்டும்தான் தான் சொத்தை கூட விற்காது உனக்கு கஷ்டம் போது வந்து நிற்பான். கர்ணனை சொல்கிறோமே, கர்ணனை வச்சு துரியோதனை என்ன சொல்ல வேண்டாம், இல்லை கர்ணன் தான் என்ன சொல்ல வேண்டாம். இந்த விடியா மூஞ்சிக்கு அந்த விடியா மூஞ்சி நாட்டை கொடுத்து திண்டாட வாழ்ந்துட்டான். என்ன சொன்னா, திரௌபதி புடவையை பிடிச்சிருந்தான்னு யார் சொன்னான், கர்ணன் தான் சொன்னான். விளக்கினான். நட்பு பண்ணுற சேட்டை பார்த்தீங்களா இந்த. ஆனால் அதே கதையில் அத்தை பையனுக்கு தேரோட்டி கண்ணை ஜெயிச்சான். அங்கே உறவு வருதில்ல. நட்பு எப்போதுமே ஒரு கஷ்டத்தை பார்க்கல. பாருங்க நம்ம சொல்லுவோம், ஏ மச்சான் அவங்க பொண்ணு உனக்கு அவ்வளோ மேட்சாக இருக்காது, நீ அவன்கிட்ட சொல்லி ஏதாவது சொல்லலாமா. நான் எப்படி சொல்கிறது, எனக்கு கல்யாணம் பண்ணுவோம் சொன்னானா. நட்புடைய விளைவு தான் இருக்கு. தினம் நீங்கள் நினச்சிருப்பீங்க, இந்த பையனடா தினம் சைக்கிளை விழிச்சிட்டு 10 மைல் ஓடி வரானே நம்மளை பார்க்கணும். உண்மையில இருக்கிற பாசமா ஒரு குடலங்க அவரே உன் தங்கையை அவன் சைக்கிள் அடிக்க வரட்டாவன் அது தெரியாம பண்ணி பாட்டு கேட்காத. எல்லாருக்கும் நடந்திருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட போவோம் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா பில்லு கட்டுற நேரமாக பார்த்துட்டு போயிடுவாங்க, கைகளுக்கு போயிடுவாங்க நைஸாக. இது நட்பில் மட்டும்தான் நடக்கும். நண்பன் சும்மா சொல்கிறான், நட்புக்காக பொண்ணு பார்க்குற உறவு நம்ம ஃபிகரை மட்டும்தான் பார்க்க வருது. கல்யாணத்துக்கு பார்க்க வருது நம்ம உறவு, கல்யாணத்தில் பொண்ணு பார்க்க வருது. அவன் ஏதாவது செட் ஆகுமான்னு சொல்லி அதை பார்க்க தான் வருது. இன்னொன்று பாருங்க, உடல் உறுப்பு நமக்கு தேவைப்படுது, ஒரு டிரான்ஸ்பிளண்ட் ஏதாவது தேவைப்படுது, ஏதோ ஒன்று ஒரு கிட்னி ஏதோ ஒன்று
முதல்ல நண்பனா வரேன். முதல்ல என்ன சொல்ற டாக்டர், முதல்ல அவங்க மேட்சிங் பார்ப்போம். உங்களுடைய இந்த குரூப்பு உங்களுக்கு சேருவா அப்படிங்கிறது மேட்சிங். யார் இருக்கிறார்? நண்பன் கேட்கிறேன். எதுவாக இருந்தாலும் இப்போ முதல்ல உறவு தான். கணக்குன்னு வரும்போது உடம்பு தன்னால் ஆடுறது உறவு மட்டும்தாங்க. உறவுக்கு கை கொடுக்கும், உரிமைக்கு தோல் கொடுக்கும். வருவேன், மீண்டும் வருவேன், தருவேன், தக்க பதில் தருவேன். நான்